அவருடைய நாமம் இடைவிடாமல் தூஷிக்கப்படுகிறது என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே காரியத்தை நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கும் சொல்லலாம். கிறிஸ்தவன் என்றால் யார், எவனை கிறிஸ்தவன் என்று சொல்லலாம்? பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேரு வழங்கலாயிற்று. எவர்களுக்கு? அவங்க இயேசுனார் தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்று பாவத்தை அடியோடு விட்டு விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் இருக்கிறாங்க. ஒரு வருஷ காலம் அங்க இருக்கிற போதகர்கள் பிரசங்கம் பண்றாங்க, பிரசங்கத்தின் மேல் பிரசங்கம். அவங்க ஒழுங்கா அந்த 4 காரியத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியம், அப்பமுக்குதல், ஜெபமனுதல் போன்ற காரியத்தில் அங்க செய்யறது போல இந்த அந்திய சபையில் செய்யறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற பொதுமக்கள் தான் சொன்னாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை போன்ற குணலட்சணங்களை உடையவர்கள், அவங்கதாங்க கிறிஸ்தவங்க. எல்லாருமா கிறிஸ்தவன். நாம் என்ன வாசிக்கிறோம்? யோவான் 1 அதிகாரம் 11-12 வசனத்துல, அவர் தமக்கு சொந்தமானதுல வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய கிறிஸ்தவங்கள் எல்லாரும் இயேசுநாரை ஏற்றுக்கொண்டவங்களா? 22 வயது வரல நான் இயேசுநாரை ஏற்றுக்கொள்ளவில்லையே. எங்க அண்ணன் இயேசுநாரை ஏற்றுக்கொள்ளாம செத்து போயிட்டாரு. எங்களுடைய குடும்பத்துல என்னோட பிறந்தவங்க இன்னும் இயேசுநாரை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்களே. ஆனால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தானே தேவனுடைய பிள்ளைகள். அப்புறம் என்ன வாசிக்கிறார்? பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்றார், பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கி, ஆசியா, பித்தினியா தேசங்களை சிதறலுக்கு எழுதும் பொழுது, ஒருவன் கிறிஸ்தவனாயிருந்தால், கிறிஸ்தவனாயிருந்து பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மையப்படுத்த கடவன். கிறிஸ்தவனாயிருந்தாலே பாடுவருங்க. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்ப்பாறுல கிறிஸ்தவ மக்கள் செய்யாத பாவம் என்ன? தொழில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளையோட வளர்ப்புல, மார்க்கத்தில் அவர் செய்யாத கொடுமை என்ன? இவர்கள் கிறிஸ்தவர்களா? மனம் திரும்பாத மக்கள். இவங்க ஒரு காலத்தில் பரலோகத்துக்கு போக போறதில்லை. வேதவசனத்தில் வெளிச்சத்தை சொல்றேன். ஆனால் எழுப்புதல் நடக்கிற காலத்துல ஜனங்கள் என்ன பண்றாங்க? மார்க்கத்தை வெறுத்துறாங்க, பாவங்களை அடியோடு வெறுத்துறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 23 வசனத்துல, யாதாவது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். ஆண்டவர் எவனை கண்டிப்படுத்த மாட்டாருங்க. அவன் என்ன செய்யணுமா தெரியுமா? தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்து, சிலுவை என்பது துன்பம், அவமானம், பாடு, அனுதினமும் என்னை பின் செல்ல கடவன். நீங்க அனுதினமும் சிலுவை சுமக்கிறத எல்லாரும் பார்க்கணும். இவர் சிலுவை சுமக்கிறாரு. தன்னை தான் வெறுத்து. இதற்கு வேற யாரை நீங்க உதவி தரக்கூடாது. உங்களை நீங்களே வெறுக்கணும். வழங்குதா? அந்த எழுப்புதல் நடத்துக்கிற காலத்தில் அதான் நடந்தது. ரட்சிக்கப்பட வேணுமானாலும் அதான் நடக்கணும். நீங்க வெறுக்கணும். லூக்கா 14 அதிகாரம் 33 வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், எவனாகிலும், பெரிய கூட்டமான ஆட்கள் இந்த 14 அதிகாரத்தில் கூடுறாங்க. யாராவது ஒருவன் அங்க சொல்றார் 14 அதிகாரத்துல. இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, எவனாகிலும் தனக்குரிய எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் அப்படின்றார். ஜீவனை வெறுக்காவிட்டால்ன்றது முதல்ல சொல்றாரு. ஜீவனையே வெறுத்துரு. நீ என்ன ஜீவனோட என்ன சாதிக்கிற? உனக்காக என் ஜீவனையே கொடுத்தல்ல, நீ உன்னுடைய ஜீவன் எனக்கு பணை வை. வாலி பிராயத்திலே, நடுப்பிராயத்திலே, வயசான காலத்திலே உன்னுடைய ஜீவனை பணை வை அப்படி சொல்லிட்டு, தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால், இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் புடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க. என்னது? தொழில புடிச்சுக்கிறாங்க, புருஷனை புடிச்சுக்கிறாங்க, மனைவி புடிச்சுக்கிறாங்க, பிள்ளைகளை புடிச்சுக்கிறாங்க, பேரம் பேத்திமார்கள் கூட புடிச்சுக்கிறாங்க. நான் சொல்றேன், இவர்கள் எல்லாம் நேசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லைங்க. அவர்களை நேசிக்கிறதுக்கு ஒரு அளவு உண்டு. எல்லாரை விட என்னை அதிகமா நேசிக்கிறவன் தான் எனக்கு பாத்திரன் என்று சொல்றாரு. எழுப்புதல் நடக்கிற காலங்களில் பயங்கரமான வெறுப்பு ஏற்படும். இன்னொன்று, அந்த 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 11 வசனத்துல எவ்வளவு பயத்தையும் என்று எழுதுறார, எவ்வளவு பயத்தையும் உண்டாக்கிற்று. அதிலே உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். எவ்வளவு பயம். ஆதியாகமம்
2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி, அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நான் வானத்தையும் பூமியை நிரப்புறவர் அல்லவா என்று சொல்றவரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அந்த சூழ்நிலையை பார்த்தீங்களா? 100 வயதுல பிறந்த ஒரே பையங்க, உரிச்சு வச்ச மாதிரி ஆபிரகாம் போல பிறந்த அந்த ஈசாக்கு. ஆனால் 3 நாள் யோசித்து தீர்மானிச்சு கொண்டு பலியிடு. அவன் பலியிட்டான் என்று எபிரேயர் நிருப ஆசிரியர் சொல்றார். விட்டிருந்தா வெட்டி துண்டாக்கி இருப்பான். ஆனால் அங்கே புதர்ல சிக்கின ஒரு ஆட்டை பிடித்து அவனுக்கு பதிலாக பலியிட்ட காரியம், நமக்காக தேவகுமாரன் ஆட்டுக்குட்டியா பலியாடுறதுக்கு படமாக அது நடந்தது. இன்றைக்கு நாம் நேசிக்கிற காரியத்தை விட்டுவிட ஆயத்தமா? உன் நேசகுமாரனும் என்று முதல்ல சொல்றாரு. ஆனால் அவன் பலியிட்ட பிற்பாடு அவனை நேசகுமாரன் என்று ஆண்டவர் சொன்னதாக ஆண்டவர் அவனை பற்றி சொல்லல. அந்த நேசத்தை என் மேல வச்சுட்டு மாதிரி ஆண்டவர் சொல்றார். நாம் ஆண்டவருக்காக பலியிட்ட காரியம் என்ன? நெகேமியா ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, சகோதரர்களுக்கு மத்தியில யோசேப்பா வந்தாங்க கடைக்குட்டி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அது எந்த நிலைமையில சொன்னார் தெரியுமா? நான் தேவனுக்கு பயப்படுறதுனால நான் எல்லாரையும் அப்படி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பாவத்தை கண்டு அதனால அவர்களை விரோதிக்கவும் மாட்டேன். அவங்க பாவத்தை முழுசுமா அறிக்கை செய்தால் நான் அவர்களை மன்னிப்பேன். தேவன் மன்னிக்கல தயவு பெருத்திருக்கிற போல நானும் தயவு பெருத்து மன்னிப்பேன். அப்படி நிலைமையில தான் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற வார்த்தையை தன்னுடைய சொந்த சகோதரருக்கு முன்னால சொல்றார். அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்காக 3-4 முறை அழுதார்னு எழுதிக்குங்க. அவங்க தான் அழுதுருக்கணும். இவனை தூக்கி குழியில போட்டது, அவனை இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டது, இதெல்லாம் அவங்க தான் இவனுக்கு செய்த துரோகத்தை நினைச்சு அழுதுருக்கணும். ஆனால் இவர்களை நினைத்து அவனுடைய உள்ளம் பொங்கி அழுதான் பைபிள்ல எழுதியிருக்கு. அதாங்க நேசம், பாசம் என்று சொல்றோம். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்காம குடியில போட்டீங்கல்ல, உங்க குடும்பம் முழுவதையும் நான் ஆதரிக்கிறேன். அவங்க அப்பா இறந்து போன பிற்பாடு கூட விழுந்தாங்க அவங்க காலில். நீங்க என்னுடைய அண்ணன் மாதிரி, நீங்க ஏன் என் காலில் விழுகிறீங்க? நான் மனசை மாத்த மாட்டேன். அப்பா இறந்து போன கூட மனசை மாத்த மாட்டேன். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்தால், தெய்வ பயம் விசுவாசிகள் மத்தியில் வந்துவிட்டால், எழுப்புதல் காலத்தில் தெய்வ பயம் வரும், வந்துவிட்டால் நாம யாரையுமே நேசிக்க முடியாத நிலைமையே இருக்காதுங்க. நல்ல மனம் திறந்து ஓப்பன் ஹார்ட்டடா பேசுவோம், திறந்த இதயத்தோடு பேசுவோம். ஒளிமறை ஒண்ணுமே இருக்காது. தெய்வத்தை எதையும் ஆண்டவரை விட நம்ம நேசிக்க மாட்டோம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நான் தேவனுக்கு பயந்ததுனால நான் அப்படி செய்யவில்லை. யூதேய தேசத்து அதிபதியாக அஞ்ஞான ராஜா நியமிச்சு அனுப்பியிருக்கிறார். நிறைய பணமும் பொருளும் ஒரு கையில வச்சிருக்கிறார். இன்னும் வேணும் அப்படின்னு உண்டாக்குறது மனசு இயல்பு. அதான் உலகத்தில் நடக்கு. இல்லாமையா லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்ச லாவணியம் எல்லாம், லஞ்ச ஊழல் இருக்குது, திருப்தி ஆகாது, இன்னும் வாங்குறாங்க. கொடுங்க அட்டைய போல. ஆனால் இவன் தேவனுக்கு பயந்ததுனால மற்ற அதிபதிகள் செய்தபடியே நான் வாங்கலேன்னு சொல்றாரு. விசுவாசிகளான தேவ ஜனங்களுக்கு இந்த எழுப்புதல் மூலமாக தெய்வ பயந்து விட்டால் உண்ண ஒடுக்கம் இருக்கிறது போதும். தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாங்கள் ஒன்று கொண்டு வரவில்லை, ஒன்று கொண்டு போகவும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்ல, அவர் என்னை நடத்தினா போதும். அடுத்தவங்க பொருளும் பணமும் அடுத்தவங்களுடைய சாயனுக்கு தேவையில்லை என்ற நிலைமையில ஆண்டவரை சார்ந்து அவர் கொடுக்கிற நன்மையில எனக்கு வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு சகாயம் வரும் அப்படின்னு சொல்லி ஜீவிப்பார். யோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனம் 8ஆம் வசனம்,
2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 3 இடங்கள்ல யோபுவை பற்றி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன். ஆண்டவர் 2 முறை பிசாசிட்ட சொல்றாரு, அவன் எனக்கு பயந்தவன். யோபு தேவனுக்கு பயந்ததுனால தன்னுடைய ஒரு புள்ள கூட நஷ்டப்படக்கூடாத நிலைமையில எல்லாம் காலையில வந்து உட்கார்ந்து இருக்கணும் ஜப கூட்டத்துக்கு, எல்லாம் வந்து ஆஜரா இருக்கிறான். அப்புறம் என்னுடைய பணம் என்னுடைய பணமா, என்னுடைய பொருள் என்னுடைய பொருளா, சும்மா வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று சொன்னா, அந்த மனுஷனுக்கு பொருளாசை பணாசை ஒரு இம்மி கூட இல்லாத அளவுக்கு அவன் செயல்பட்டு இருக்கிறதாக தங்க யோபு சரித்திரத்தில் வருது. இப்படியும் விசுவாசிகள் இருப்பாங்களா? அதற்கு என்ன காரணம் என்றால், தெய்வ பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து விட்டால் யாருக்கு என்ன செய்யலாம், அதை எப்படி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தலாம், அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்துல உதவலாம், 24 மணி நேரம் தலையில ஓடிட்டே இருக்கும். ஆண்டவர் நன்மை செய்கிறவனாக சுற்றி தெரிந்தார். சங்கீதம் 119 120 உமக்கு பயப்படுகிற பயத்தால் என்னுடைய உடம்பு சிலிர்க்கிறது அப்படின்றாரு சங்கீதக்கார். பழக பழக பாலும் புளிக்கும் விடுவாங்க. சில வேளைகள ஊழியக்காரங்களை முதல்ல ரொம்ப கண்ணியமா மதிப்பா நினைச்சிருப்போம். கலாத்திய விசுவாசிகள் அதைத்தான் நினைச்சாங்க முதல்ல. பவுல் உங்களுடைய கண்களை பிடுங்கி கூட எனக்கு கொடுக்க கூடுமான நீங்க கொடுத்திருப்பீங்க. கிறிஸ்துவை போல தேவதூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டீங்க. ஆனால் அதே தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்க என்ன செய்யறீங்க? ஒருத்தன் உங்க கண்ணத்தில் அறிஞ்சா கூட ஏத்துக்கிறவீங்க அப்படிலாம் சொல்ற. ஆனால் எழுப்புதல் வந்துவிட்டால் நமக்கு ஆண்டவர் பேரில் உள்ள பயம், எந்த ஒரு காரியம் வரும் பொழுது நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், நான் இந்த மாதிரி தீமையை செய்ய மாட்டேன், அந்த பயம் அதிகமாகும். எழுப்புதல் காலங்கள்ல எவ்வளவு பயத்தை, அதோடு எவ்வளவு ஆவலையும் குறுந்து சபையில் எழுப்புதல் வந்துவிட்டது. எவ்வளவு ஆவலை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மிகுந்த ஆவலோட காத்திருங்கள், ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். பவுல் காலத்திலேயே வந்துருவார்னு நினைச்சாரு. என்னுடைய காலத்திலேயே அவர் வந்துருவார்னு சொல்லிதான் பவுல் நிருபத்தை எழுத ஆரம்பிச்சாரு. அப்புறம் அவருடைய பின்னான நிருபங்களை வரும்போது ஆண்டவர் பிந்த போகிறான்றதுனால அந்த நாம் எல்லாரும் காரியத்தை விட்டுட்டார். இப்ப 2000 வருஷ காலம் முடிஞ்சு 2009ஆம் ஆண்டு வந்துட்டோமே. கர்த்தர் என்ன செய்ய போறா தெரியுமா? சீக்கிரம் வருவார். மிகுந்த அவளோடு காத்திருக்கிறோமா? அப்படி காத்திருக்கிறவங்க 14ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குற்றம் இருக்கலாமா? எவ்வளவு காரியத்தில் நாம் இருக்க வேண்டும். நற்கிரியில வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செய்வாரா? தினசரி காரியங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா செய்வாராம். ஆவிக்குரிய காரியத்துல ஏன் நீங்க ஆவிக்குரிய காரியத்தை இவ்வளவு வேகமா செய்யறீங்கன்னு கேட்டா, ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டாருன்னா என்ன பண்றது, அதனாலதான் நான் வேகமா செய்யறேன்னு சொன்னார். பாத்தீங்களா? எழுப்புதல் வந்துவிட்டால் உங்களுக்கு உலக காரியங்கள் எல்லாம் சிறுசாகி மறந்து பரலோகம் பெருசாகி ஆண்டவர் எப்போ வருவார்? எல்லா பரிசுத்தவான்களோடு ஆச்சரியப்படத்தக்கதாக வருவாரே. பிதாவினுடைய மகிமையோடு, குமாரனுடைய மகிமையோடு, பரிசுத்த தூதனுடைய மகிமையோடு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய மகிமையோடு வருவாரே. அந்நிய கண்களில் எல்லாம் என் சொந்த கண்ணை அவரை காணுமே. அந்த வாஞ்சை என்று சொல்லுகிறது வர வர அதிகமாயிரும். எவ்வளவு ஆவல். எழுப்புதல் வந்துவிட்டது. அதோடு எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், பக்தி வைராக்கியம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பினகாஸ் என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காண்பித்தான் ஆண்டவரே சார் சொல்றார். ஒரு யூதன்
ஒரு புறஜாதி பெண்ணை இழுத்துக்கொண்டு எல்லா ஜனங்கள் இருக்கும்போது அவனை இழுத்துட்டு போறான். இந்த பினகாஸ் இந்த பாவத்தை அகற்றுக்க என்ன செய்ய, இனி யாரும் இந்த மாதிரி கொடுமையை செய்யக்கூடாதுக்காக கையில ஈட்டி எடுத்து 2 பேரையும் ஒரே குத்தா குத்தி கொன்றான். அவன் எனக்காக வைராக்கியம் பக்தி வைராக்கியம் காண்பித்தான் சொல்ற. பாவத்துக்கு தேவனிடத்தில் சொல்ல இடம் கிடையாது. எவன் செய்தாலும் சரி, ஆண் செய்யறாளா பெண்ணு செய்யறா, பாவத்துக்கு இடம் இல்லை. அதான் பக்தி வைராக்கியம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தேன். யாரு? எலியா. அதனாலதான் 450 பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு முன்னால ஏகனாக ஒருவனாக நின்று அரக்கியான ராணி அரக்கனான ராஜா கிறிஸ்தவத்தை மாற்றி பிரஜாதி மார்க்கம் ஆக்கிட்டாங்க. ஒரு தனி மனிதனா எழுந்து நின்று அக்கினினால உத்தரவர்கள தெய்வமே தெய்வம் நிரூபிச்சு காமிச்சான்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தொடநடிங்க அழு முகங்குப்புற விழுந்து கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் சொன்னாங்கல்ல. பக்தி வைராக்கியத்தினாலதான் அதை செய்தார். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அந்த யோனதாவை ரதத்துல சேர்த்து கொண்டால் யெகூ அவர் என்ன சொல்றார்? கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் அப்படின்னு சொல்றார். அதுக்கு முந்தி நீங்க சரித்திரத்தை பார்த்தா, யேசபேல் என்ற ஸ்திரியை கொன்றாயிற்று. அவளை தள்ளுக கீழே, செவர்ல அடிபட்டு கீழே விழுந்தா. அவ மேலேயே மிதிச்சு கொண்டு போனா இந்த பரிசுத்தவான் இந்த ராஜா. 70 பேர் இருக்கிறாங்களா, கொழு கொழுன்னு வளர்ந்துருக்கிறாங்களா, உருட்டு கட்ட மாதிரி சரீரத்துல அந்த ஆகாபுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும், தேசத்தை ஒண்ணுலாம ஆக்கணும்னு சொன்ன உடனே அவனை இதுவரையில வளர்த்த அந்த தகப்பன்மார்கள் அவங்கள கழுத்தை வெட்டி 2 கூட நிறைய போட்டு யெகூவிட்ட அனுப்புனாங்க. இந்த காரியங்களாம் நடந்துருச்சுங்க. ஆனால் இன்னும் ஆகாபுடைய அந்த சந்ததியில சுவர்ல நீர் விடுகிற நாய் கூட இருக்கப்பட கருவு அறுக்கணும் ஆண்டவர் அப்படி சொல்லியிருந்தார். யோனதாவே, என்னுடைய இருதயம் போல உன்னுடைய இருதயம் இருக்குதா, குடு கைய புடிச்சு 2 பேர் ஏறி போறாங்க. அப்பதான் சொல்றாரு, கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். அவர்களை கரு அறுத்தான். அப்படித்தான் பைபிள்ல சொல்லப்பட்டு. அருமையானவர்களே, நமக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம் என்று சொல்லுகிறது மார்க்க சம்பந்தப்பட்ட துன்மார்க்கமான ஆட்களுக்கு, ஆண்கள் பெண்கள் யாருக்கும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில இடம் கிடையாது.